ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு புவனாஸ் சேனல் 27. இன்றைக்கி நம்ம மில்க் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எந்த கடாயில் பண்ண போகிறீங்களோ அந்த கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உருக்காத நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெய்யை உருக்கிட்டு சேர்த்தோன்னா அது சீக்கிரமாகவே கட்டி கட்டியாக திரண்டு வந்துடும். அதனால தான் நெய்யை உருக்காமல் நம்ம அப்படியே சேர்த்துருக்கோம். இந்த அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து இதை நல்லா கரைச்சிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கிளறிக்கோங்க. கட்டிகள் எதுவுமே இல்லாமல் இந்த அளவுக்கு நம்ம கரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ்வில் வச்சு கிளற ஆரம்பிச்சிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறுங்க. நம்ம சர்க்கரையெல்லாம் சேர்த்துருக்கிறதால இதை அடியில் பிடிக்க ஆரம்பிக்கும். கைவிடாமல் கிளறுங்க. கொஞ்ச நேரத்திலேயே இது நல்லா கெட்டியாக ஆரம்பிக்கும். ஓரங்களில் படிகிற இந்த மாதிரி ஆடைகளை எடுத்து விட்டு கிளறிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகி பாத்திரத்தில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்தளவுக்கு கெட்டியாக வர்றதுக்கு எனக்கு 20 நிமிஷம் வரைக்கும் ஆச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நெய் சேர்த்ததுக்கப்புறம் இன்னும் கூட பாத்திரத்தில் ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி கரண்டியோட நம்ம கிளறும் போது அது பாத்திரத்தோடையே சேர்ந்து சுற்றின மாதிரியே வரும். இந்த பதத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். ஒரு மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறம் இன்னும் கூட இது கெட்டியாயிடும். இப்போது கையில் உருக்கின நெய்யை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. நான் கார்னிஷிங்காக நடுவில் பிஸ்தா வச்சுக்கிறேன். இதுக்கு பதிலாக முந்திரி, பாதாம் எது வேணால் வச்சுக்கலாம். நம்மளோட விருப்பம்தான். பேடா மோல்டு உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணலாம். பார்க்குறதுக்கு இன்னுமே அழகாக இருக்கும். இதே மாதிரி மீதமுள்ள மாவுலையும் நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய ஒரு தீபாவளி ஸ்வீட் இது. அரை மணி நேரத்துலேயும் நம்ம செஞ்சிடலாம். குழந்தைகளுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறையா தீபாவளி ரெசிபிஸ் நம்ம சேனலில் வரப்போகுது. அதையெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.